போராட்டம் மூன்று காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறோம். ஒன்று தென் மாவட்டங்களில் நடக்க படுகொலை, ரெண்டாவது மாஞ்சோலை பிரச்சனை, அடுத்து கேரளாவுக்கு கனிம வள கொள்ளை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூலிப்பட வேறாங்க, நீங்க சுபாஷ் பண்ண கைது பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க கொலைகள் நடக்கான்னு பார்ப்போம். மாவீரர் பசுபதி பாண்டியனார் இறந்து படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகிறது. அந்த வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமை காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? அதனால கொலை பண்ற என்ன செய்வான்? 3 மாசம் ஜெயிலு, அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம திருப்பி கொலை பண்ணலாம். அதான் உடைய இணைப்பு. ஆலய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறப்போராட்டம் மூன்று காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறோம். ஒன்று தென் மாவட்டங்களில் நடக்க படுகொலை, ரெண்டாவது மாஞ்சோலை பிரச்சனை, அடுத்து கேரளாவுக்கு கனிம வள கொள்ளை. இந்த 3 காரணத்திற்காக தான் நாங்கள் நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த 3 காரணத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது மது தான். நீங்கள் மதுவை ஒழிச்சிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த மதுனால தான் கொலை பண்ண தூண்டுது, கற்பழிக்க தூண்டுது, கொள்ளையடிக்க தூண்டுது, எல்லாமே அதான் நடக்கு. இந்த ஸ்டாலின் அரசுக்கு மதுவை ஒழிக்க திராணியே கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? நாங்க தமிழ்நாட்டிலே பூரண மது விலக்கை கொண்டு வருவோம். ஆனால் உங்களால் முடிஞ்சதா? இல்லை. இன்னைக்கு டாஸ்மார்க்ல வருஷத்துக்கு 57,000 கோடி வருமானம் வரும்னா டாஸ்மார்க் வச்சு நடத்த. அதனாலதான் இன்னைக்கு இறந்தவங்களுக்கு நீங்க உடனே 10 லட்சம் அளிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களால முடியாது. இந்த கலவரத்தை தென் மாவட்டங்களில் தொடர் படுகொலை கிடைக்கணும் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சாதிய கொலைகள் தென் மாவட்டங்களில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு? அதாவது 1957 இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தொடர்ந்து குறிவைத்து தாக்கின்றது. அது வேற எந்த சமூகமும் கிடையாது. எங்களுக்கு நாடார் சமூகம் எதிரி அல்ல, கள்ளர் சமூகம் எதிரி அல்ல, மறவர் சமூகம் எதிரி அல்ல, யாதவர் சமுதாயம் எதிரி அல்ல. கூலிப்படைகள் மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூலிப்படை வேறாமே கிடையாது. நீங்க சுபாஷ் பண்ண கைது பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க கொலைகள் நடக்கான்னு பார்ப்போம். நடக்காது. எங்க உங்களால முடியாது. எத்தனை கொலைகள் பண்ணிருக்காப்ல, முடிச்சவங்கள கைது பண்ண முடிச்சா? ஏன் நீங்க தமிழகத்துறை ஆண்ட முதலமைச்சரை கூட கைது பண்ணிட்டாங்க, வழக்கில் சிறையில் அடைத்துட்டாங்க. ஆனா பல கொலைகள், எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு. ஒரு நாள் நீங்களால சிறைவாசப்படுத்த முடியல. அதைத்தான் கேட்க. ஒண்ணு உங்களால முடியலன்னா நீங்க என்ன செய்யுங்க? வழக்க நடத்துங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட மாவீரர் பசுபதி பாண்டியனார் இறந்து படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகிறது. அந்த வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு? முடியல. நீங்க அந்த அக்யூஸ்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா இது போன்ற கொலைகள் நடக்காது. அதை நீங்க உங்களால முடியல. காவல்துறை அதை செய்யுங்க. நீங்க எங்களுக்கு வேற எந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம். சாதிய கொலைகளை கண்காணிங்க. தென்மண்டல ஐஜி தலைமையிலே மதுரைக்கு இங்க எத்தனை சாதிய படுகொலை நடந்திருக்கு? இந்த வழக்குகள் எல்லாம் இப்ப எத்தனை நிலைமையில் இருக்கு? எங்க ஒரு குழு அமைத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நடத்துங்க. தொடர்ந்து படுகொலை இப்ப கிட்டத்தட்ட தென்காசியிலே கடந்த 2022 2 கொலை நடந்து ஜாதிய கொலை. இன்னை வரைக்கும் அந்த கொலையில இன்னும் சார்ஜ்ஷீட்டே, குற்றவாளிகளுக்கு சார்ஜ்ஷீட்டே போடல. செங்கோட்டையில் ஒரு கொலை வழக்கு, கடையில் ஒரு கொலை வழக்கு. அப்போ காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? அதனால கொலை பண்ற என்ன செய்வான்? 3 மாசம் ஜெயிலு, அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம திருப்பி கொலை பண்ணலாம். அதான் உடைய இணைப்பு. அப்போ நாம் என்ன, நீங்க காவல்துறை அதை செய்யுங்க.